अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम इला यौमिद्दीन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व अतिम्मुल हज्ज वल उम्रत लिल्लाह वक़ाल अयलन वल फज्र व लयालिन अश्र वल वत्र ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம்। எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன்। அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் நம்மையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் நம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் ஒன்று சேர்த்து பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன்। நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு மெத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக, ஆமீன்। ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்। போன வாரம் எதை பற்றி பார்த்தோம்? 2026 கியாம நாளின் சில அடையாளங்களை குறித்தும் ஆட்சியின் மாற்றத்தை குறித்து நம்ம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ்। ஓகே, ஹைர், மாஷா அல்லாஹ்। சரி, இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகா ஓதுனாங்க, மாஷா அல்லாஹ்। அழகாவும் இருந்தது, தெளிவாகவும் இருந்தது, சத்தமாகவும் இருந்தது, என்ன அப்படிதானம்மா? அல்ஹம்துலில்லாஹ்। பார்க்க தான் ஆள் என்னது ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, ஆனால் நல்ல இப்படி, அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்படி ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். எல்லா மாணவிகளும் தனித்திறமை கொண்டவர்கள் தான் இருந்தாலும் சில நேரங்களில் சில ஒரு ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்கும்போது, ஒரு பயானோ ஒரு கிராத்தோ ஒரு தஹ்ஃபீலோ கொடுக்கும் பொழுது சிறப்பான முறையில் சொல்வதற்கு முயற்சிக்கும் இன்ஷா அல்லாஹ்। எல்லாருக்குமே அதனுடைய ஆற்றல் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ்। நல்ல அல்லாஹு தாலா இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அதிகமான கல்வி ஞானத்தை கொடுப்பானாக। ஆளு எங்க இருக்கு, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதது போல இருந்துச்சு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்। ஆமா, எந்திரிச்சு காமிங்க சபரி. சரிங்கம்மா, ஓகே, ஹை। தஹ்ஃபீலும் ரொம்ப அழகா சொன்னாங்க. சில நேரம் சில பிள்ளைகளுடைய ஓதுதலையும் பயான் நிகழ்வுகளை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு பெண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்காத குறையை நீக்கிறது போல தோணும், அல்ஹம்துலில்லாஹ்। உண்மைக்குதான், உண்மைக்கு எனக்கு அவ்வளவு என்னுடைய பிள்ளையா இருந்தா கூட, ஆமா, அது மாதிரிதான், மாஷா அல்லாஹ்। இல்ல, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி நம்ம ஒரு கல்வியை கொடுப்போமோ அதை போல என் பிள்ளைங்க இப்படி ஓதும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மாஷா அல்லாஹ்। சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்। சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குர்ஆன் வசனத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை தழுவிதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம்। அல்லாஹ்வுடைய கிருபையில துல் ஹஜ் என்றும் ஒரு சிறப்பான மாதத்துல நம்ம என்ன செய்ய போறோம், செல்ல போகிறோம் இன்ஷா அல்லாஹ்। துல் கஅதாவுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம், துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்கள் நம்மை வந்து கொண்டிருக்கிறது। அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுதே வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக பரிபூரணமான கடமையாக நீங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்। அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹாஜிகளுக்கு அந்த 5 நாளும் நமக்கு முதல் 10 நாளும், சுப்ஹானல்லாஹ், ஹாஜிகளுக்கு அந்த 5 நாளும் நமக்கு முதல் 10 நாளுடைய சிறப்புகள், அதில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், அதே போல ஹஜ்ஜின் சிறப்புகள், ஹாஜிகளுடைய அந்த மகத்துவங்கள், மஹமியங்கள், மக்காவுடைய சிறப்புகள் எல்லாம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் சிந்திக்கத்தக்க ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது। அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த தலைப்பை ஒட்டி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச போறோம்। முதல்ல ஹாஜிகளின் அந்த 5 நாட்கள், எந்த 5 நாள்? ஹஜ்ஜின் நாள், சுப்ஹானல்லாஹ்। ஹாஜிகள் இந்த உலகத்திலிருந்து அவர்களுடைய சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு போனதிலிருந்து அவர்கள் பாத்தீங்கன்னா அப்ப செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஹஜ்ஜின் அமல்கள் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும்। ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜின் நாட்களாக அவர்களுக்கு கருதப்படும்। 8, 9 பிறை, 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ்। இப்ப முதல்ல அதை குறித்து, ஹஜ்ஜை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் அந்த இறை இல்லத்தை தரிசிக்கக்கூடிய
ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதற்கு முதல்ல நமக்கு ஆசை வேணும், அதுக்கப்புறம் நியத்து வைக்கணும். அல்லாஹ் அதனை கபூல் செய்வான். நம்ம எல்லாருக்குமே அது உண்டு. ஹஜ்ஜுக்கு அதாவது கஅபாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்படி யாராவது இருந்தால் அவர்களுடைய ஈமானில் சந்தேகத்திற்குரியதுன்னு சொல்லுவாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. நமது ஈமான் எப்பொழுதும் சந்தேகத்திற்குரியதாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஈமான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட முக்மீன் என்கின்ற தன்மை கொண்ட ஒரு ஈமானாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முக்மீனும் அல்லாஹ்வுடைய இந்த இறையிலமான கஅபாவை மக்காவை சென்று சேர்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான். அதனுடைய ஆசை நம்மளுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கணும். இன்னும் அதிகமா இந்த துல்ஹஜ் மாதம் வந்தாலே அந்த ஆசை இன்னும் அதிகமாக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு கொடுப்பான். இந்த நேரத்தில் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை குறித்தும் ஹாஜிகளை குறித்தும் ஹஜ்ஜை குறித்தும் மக்காவை குறித்தும் மதீனாவை குறித்தும் அரஃபாவை குறித்தும் பேசலன்னு நினைச்சுக்கோங்களேன், அது சில நேரம் ஒரு மாதிரி இருக்கு, துல்ஹஜ்ஜுடைய பரிபூரணமே இருக்காது. இந்த நேரத்தில் அதை குறித்து நம்ம என்ன செய்யணும், பேசியே ஆக வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளுடைய இந்திய நாட்டிலிருந்து 1.25 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அனைவருடைய ஹஜ்ஜையும் சின்ன பாலகன்ல இருந்து பெரும் மூதாட்டிகள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த இறை இல்லத்தை தரிசிப்பதற்கும் அவர்களுடைய விருந்தாளிகளாக 1.25 லட்சம் 1,75,000 பேர், சுப்ஹானல்லாஹ், 1,22,000 பேர் ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும் 5,53,000 பேர் பாத்தீங்கன்னா தனியாருடைய அந்த டூரிஸ்ட் இதுலயும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக ஆக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய ஹஜ்ஜை குறித்து துஆ செய்வாங்க. நாமளும் நம்ம ஊரிலிருந்து நம்மளுடைய பக்கத்து ஊரிலிருந்து உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் ஹஜ்ஜை நாடி சென்றிருக்கிறார்களோ, அந்த கஅபாவை நாடி சென்றிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் துஆ செய்வது நம் மீது கடமை. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரனுக்கு துஆ செய்யும் போது அல்லாஹ் நமக்கும் ஆமீன் கொடுப்பான். அல்லாஹ் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் உனக்கும் அப்படியே ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், கோடான கோடி அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா இப்ப நாம இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பா இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில அவர்களுக்காக நம்ம முதலில் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை எதற்காக இந்த உம்மத்திற்கு அல்ல இந்த உலகத்திற்கே எதற்கு முக்மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றால், ஒரு ஒன்று கூடலை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி இனத்தால் நிறத்தால் குணத்தால் வேறுபட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும். அந்த படைப்பினைகளை எல்லாம் பார்த்து அந்த படைப்பாளனுடைய பிரமிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் என்கின்ற ஒரு கடமையை நிறைவேற்றி வைத்திருக்கிறான். இப்ப நம்ம மஹல்லாக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜும்மாவிலையோ அல்லது தினந்தோறும் ஐவேளை தொழுகையிலையோ அல்லது வாரத்தில் நடக்கக்கூடிய ஜும்மாவிலையோ நம்ம பார்த்து சந்திச்சுக்கிறலாம். அதே இது அக்கம் பக்கத்து ஊர்கள்லயோ இல்ல இருக்கக்கூடிய பல தெருவுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை ஈதுல் ஃபித்ரையும் அல்ஹாவுலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சுப்ஹானல்லாஹ், நம்மலாம் பார்ப்போம் அமெரிக்க மக்கள்னு சொல்லுவாங்க, என்ன சைனாவை சார்ந்தவங்க, ஆப்கானிஸ்தான், நீக்ரோஸ், இப்படின்ட்டு எத்தனை வகையான மக்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அத்துணை பேரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டலுக்காகத்தான் அல்லாஹ் இதை முதலில் ஏற்பாடு செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்தில் இந்த வசனத்துல ஓதக்கூடிய அந்த வார்த்தை அப்படிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சண்டை சச்சரவு இல்லாமல், விரோதம் குரோதம் இல்லாமல், எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காத அளவிற்கு அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா எல்லா மக்களின் மூலமாக ஒரு இணைக்கும் கைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அப்படிப்பட்ட ஹஜ்ஜு எப்பொழுது கடமையாகிறது நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், உடலில் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கக்கூடிய, வாகன வசதிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ் என்று சொல்லும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், வாகன வசதி எல்லாம் எல்லா மக்களுக்கும் ஒரு சேர அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அப்படிதானம்மா? எல்லா மக்களுக்கும் ஒரு சேர அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அதனால தான் 6,000-7,000 வருடத்திற்கு முன்னால் கஅபாவை கட்டி முடித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்ராஹிமே ஹஜ்ஜுக்காக அனைவரையும் அழையுங்கள். அனைவரையும் என்று சொல்லும் பொழுது அங்கு நின்றிருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்களுடைய மகனார் அவருடைய குடும்பத்தாரை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். மனித சஞ்சாலங்கள் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்ராஹிம் ஹஜ்ஜுக்காக அனைவரையும் அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ரப்பி கால யப்லுகு சௌதி, என்னுடைய குரலை அவர்கள் எப்படி அடைந்து கொள்வார்கள், எப்படி அடைஞ்சுக்கிருவாங்க, என்னுடைய சப்தம் உங்களுக்கு எப்படி கேட்கும்
அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் சொல்றான், அலைய பலா, என் மீது அது உள்ள பொறுப்பாகும், நீங்கள் அழைக்கக்கூடியது உன் கடமை, நீங்க அலையுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கு வாங்கல் மக்களே, அனைவரும் ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கும் பொழுது, அதுக்கு அந்த விளக்கம், அந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ஆண்களின் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களுடைய கருப்பையில் உருவாக இருக்கக்கூடிய அந்த சந்ததிகளும் யாரெல்லாம் இந்த சப்தத்தை கேட்டார்களோ அந்த அழைப்பிற்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலை அங்க கொண்டு போய் சொல்ல வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த அழைப்பு 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அழைச்சாங்க, வாங்க ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு முக்மீன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதுலயும் இந்த இப்ராஹிம் என்கின்ற முக்மீன் சாதாரண முக்மீன் அல்ல, ஹனீஃபா முஸ்லிமா, பியூர் முஸ்லீம். அவரை போல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தெளிவான ஒரு முக்மீனை பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அறிமுகப்படுத்தும் போதே அப்படிதான் அறிமுகப்படுத்துறான். அப்படியான ஒரு முக்மீன் அழைக்கும் பொழுது அந்த முக்மீனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க சில மனிதர்களுக்கு 30 வயதாகும், சில மனிதர்களுக்கு 40 வயதாகும், சில மனிதர்களுக்கு 60 வருடங்கள் கடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான மக்கள் லப்பைக் லப்பைக் என்று சொல்லி அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஹஜ் என்கின்ற மிக பெரும் ஒரு கடமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹஜ் என்பது தனித்துவமான குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. தொழுகை எங்க வேணாலும் நம்ம தொழுது கொள்ளலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நமக்கு தொழுமிடம் தான். பயணத்தில், அதே போல நம்ம நடந்து செல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க என்ன செய்யலாம், தாராளமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட அமல், அந்த அமலை எங்கேயும் செய்ய முடியாது. அதே போல ஒரு குறிப்பிட்ட ஆடையில் செய்யக்கூடிய ஒரே அமல் ஹஜ் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். ஆடையில் கூட தொழுகைக்கு தனித்துவமான ஆடை அல்லாஹ் உடுத்த சொல்லல. வெறும் வெண்ணிறை ஆடை போட்டு நீ தொழணும், இல்ல நீ முழுக்கை சட்டை எட்டு தொப்பி போட்டுதான் நீ தொழணுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. தொழுகைக்கான ஆடையோ இடமோ கிடையாது. ஆனால் ஹஜ் என்கின்ற அந்த அமல் தான் அழகான ஒரு இடத்தில், மக்கா என்றும் ஒரு பெரும் அந்த நகரில், அதே போல குறிப்பிடப்பட்ட ஒரு அமல் தவாஃப், அதே போல சஹி, அதே போல அரஃபா மைதானத்தில் தங்குவது, மீனா, முஸ்தலிஃபா, கல்லெறி, ஷைத்தானுக்கு கல்லெறி, ஜம்ரத்துல கல்லெறிவது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமலோடும் குறிப்பிட்ட ஆடைகளோடும் இருக்கக்கூடிய ஒரே அமல் ஹஜ் மட்டும்தான். இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, குறிப்பிட்ட வார்த்தைகளை தான் அங்க உச்சரிக்கணும். அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இவ்வளவு, அது கஅபாவை விட பிரம்மாண்டமான பள்ளிகள் உலகத்துல பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த லப்பைக்கை எங்கேயும் சொல்ல முடியாது, கஅபாவுல மட்டும்தான் சொல்ல முடியும். கஅபாவுக்கு போகும்போது தான் சொல்ல முடியும். சுப்ஹானல்லாஹ். அதே போல ஒவ்வொன்றுமே சஹி செய்யும் போது இந்த கலிமா தான் ஓதணும் அப்படிங்கிற, அப்ப வார்த்தையில் கூட, கலிமாக்களில் கூட குறிப்பிடப்பட்ட ஒரு கலிமாவை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால் இந்த குறிப்பிட்ட அமல் தனித்துவமான அமல். அந்த தனித்துவமான அமலுக்கு தான் எந்த அமலுக்கும் கொடுக்கப்படாத நற்கூலி அல்லாஹ் இதுல வச்சிருக்கான். அது தனித்துவமான அமலாக இருப்பதின் காரணமாக. இப்படியான ஒரு கடமையை ஒரு மனிதன் கடமையான பின்னரும் நிறைவேற்றவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒன்று. இவ்வளவு சிறப்பு நம்ம சொல்றோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்களே, மிக பெரும் அவசிய தேவையின்றி, மிக பெரும் அவசிய தேவை எதுவும் இல்லாமல், அவனுடைய அந்த நாட்டின் அரசன் அவன் தடுக்காமல், அவனை ஹஜ் செய்வதற்கு தடுக்காமல், எழ முடியாத அளவுக்கு நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா ஷர்த்துக்குள்ள வரக்கூடிய ஒன்று. என்னன்னா அவசிய தேவை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பார்வையில் எது அவசிய தேவைன்னு நினைக்கிறீங்க? ஹஜ்ஜை பிற்படுத்துவதற்கான ஒரு காரணத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறோம்? என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் மகனுக்கு நல்ல ஒரு படிப்பை நல்லா படிச்சு வச்சு செட்டில் ஆக்கணும், ஒரு நல்ல சொந்த வீடை கட்டிட்டு ஹஜ் தானே கடைசியில் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம்? நாம அந்த அவசிய தேவையை முன்வைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிக்க அவசிய தேவையின்றி ஹஜ்ஜுக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல அந்த நாட்டு அரசன் ஹஜ் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாதான் நமக்கு ஹஜ் கடமையாகாது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சுதந்திரமான இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த கொரோனா என்கின்றதை தவிர மற்ற எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம ஹஜ்ஜுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்டில தான் இருக்கிறோம். அதே போல எழ முடியாத அளவுக்கு நோயெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கல, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான். அப்ப இது எல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவையில்லாத சப்ப காரணங்களை சொல்லி, ஒரு அவசிய தேவைகள் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி
ஹஜ்ஜை பிற்படுத்தினாள் என்றால், அதோடு அவன் மரணித்து விட்டான் என்றால், யூத நஸ்ரானியினர் போல அவன் மரணிக்கட்டும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் என்கின்ற ஒரு தனித்துவமான நல்ல அமலை நமக்கு கடமையானவுடன் செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுக்கு போன மக்கள் எல்லாம் அப்படி இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்ன நினைச்சுக்கோங்களேன், அதுல ஹஜ்ஜத்துல் அதாவது தவாஃபை விதா செய்வாங்கல்ல, கடைசி அந்த தவாஃப், அந்த நேரத்தில் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த துஆவின் பிரதிபலிப்பு எவ்வளவு தூரம் ஆகுது அப்படின்னு சொன்னா, என்ன துஆ? யா அல்லாஹ், எனக்கு இந்த ஹஜ்ஜை கடைசி ஹஜ்ஜாக ஆக்கி விடாதே, அப்படி துஆ செஞ்சாங்களாம். அப்ப கடைசியா அவருக்கு 90 வயசு, ரொம்ப பழுத்த ஒரு மனிதராக இருக்கிறார். யா அல்லாஹ், எனக்கு இதை கடைசி ஹஜ்ஜா ஆக்கிராதா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்க மனிதர் சொன்னாரா, வயசாயிடுச்சு, அடுத்த வருஷம் நீங்க இருப்பீங்களோ இல்லையோ, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பானோ இல்லையோ, நீங்க இப்ப போய் இதை எனக்கு கடைசி ஹஜ்ஜா ஆக்கிறாதன்ட்டு எவ்வளவு தைரியத்தில் நீங்க இப்படி துவா செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப எனக்கு 80 வயசு, அந்த 80 வயதில் நான் இப்படிதான் துவா செஞ்சேன், யா அல்லாஹ் எனக்கு இதுக்கு கடைசி ஹஜ்ஜாக ஆக்கி விடாதே என்று துவா செய்யும் பொழுது உன்னை போல ஒரு மனிதன் என்னை தடுத்தான். அப்பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் துவா கபுலாக்கி 10 வருஷம் தொடர்ந்து நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கேன். ஆனா என்னை தடுத்தான் இல்லையா அவன், அடுத்த வருஷம் எனக்கு ஹஜ்ஜுக்கு வரல, அதனால என்ன செய்யாத, நீ தடுக்காது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜத்துல் விதாவுல நாம் செய்யக்கூடிய துஆ, யா அல்லாஹ் எனக்கு இது கடைசி ஹஜ்ஜா ஆக்கிராத. ஒவ்வொரு வருடமும் அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறையாவது பொருளாதாரத்தை எங்களுக்கு மேம்படுத்தி பரக்கத்தாக்கி கொடுத்து உன்னுடைய விருந்தாளியாக அழைக்கக்கூடிய பாக்கியத்தை, வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படி நமக்கு கடமையாகவும் செய்யவில்லை என்றால் அவனை போல பெரும்பாவி யாரும் இல்லை அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹஜ் என்பது தனித்துவமான கடமைன்னு சொன்னோமா, அதே போல தஅப்புத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. தஅப்புதி என்று அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, தன் அடிமைத்தனத்தை உணர்த்தும் ஒரு அமல் என்றால் ஹஜ் மட்டும்தான். தன் அடிமைத்தனத்தை உணர்த்தும் ஒரு அமல் ஹஜ் மட்டும்தான். தஅப்புதி என்றால் முழுக்க முழுக்க இறைவனுடைய அடிமை என்று உணர்த்தக்கூடிய ஒரு அமல். ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுடைய கிரிகைகள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அறிவுக்கு எட்டாத கிரிகைகள். ஏன் எதுக்குன்னு காரணமே கேட்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா, குர்ஆனுக்கு ஓதுனா நமக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பான். குர்ஆனுடைய தர்ஜுமா, தஃப்சீர் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கானது நிறைய இருக்கு. எப்போ ஒரு கல்ல தவாஃப் பண்ண சுத்துனா என்ன கிடைக்கும் கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டா, தஅப்புதி, நான் அடிமைத்தனத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அமலாக நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு 7 முறை தவாஃப் செய்கிறான் ஒரு ஹாஜி. சுப்ஹானல்லாஹ். சஃபா மர்வாவிற்கு ஓடுறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த ஹஜ்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா நடைபயணத்திலேயே அனைவருடைய சுகரையும் குறைச்சிருவான். ஆமா, தொப்பை குறைஞ்சிரும், சுகர் குறைஞ்சிரும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். அதுக்காண்டியே நடந்து பழகணுமா, அவ்வளவு நடைபயணம். சுப்ஹானல்லாஹ். 700 மீட்டர் ஒரு சஇ செய்ய 700 மீட்டர்னா என்னது, 5 கிலோமீட்டர் ஆகும் ஒன்று முடிக்க. அங்கே இங்கேயும் போய் 7 தடவை நம்ம சஇ செய்கிறோம்ல, அது முடிக்க 4.9 கிலோமீட்டர் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா அதுலயும் பாருங்களேன், நம்ம இந்த வரலாறு நீங்க யாராவது சொன்னாங்கன்னா, ஏன் சஇ செய்றீங்க, சஃபா மர்வா ஓடுறீங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு அம்மா இருந்தாங்க, ஹாஜிரா அம்மா இருந்தாங்க, தண்ணிக்காக தன்னுடைய மகன் அழுததுனால அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா அப்படி சொல்லதுனால நாங்க என்ன செய்யறோம், இப்ப சஇ செய்ய சஃபா மர்வாக்கு ஓடுறோம்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா கையில பாட்டில தண்ணியோட ஓடும். உங்களுக்கு புரியுதா? பாட்டில தண்ணியோட ஓடு. அந்த அம்மா ஹாஜராமா எதுக்கு ஓடிச்சு? தண்ணிக்காக ஓடிச்சு. இந்த அம்மா என்னன்னு புரியுதா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அறிவுக்கு எட்டாத அமல் தஅப்புதி. ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சொன்னா நான் ஓடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன செய்வேன், ஆண்கள் அப்படியே குலுக்கி கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், ஓடுவோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது எல்லாம் என்ன, அறிவுக்கு எட்டாத ஒரு அமலாக இருந்தாலும் தஅப்புதி என்கின்ற அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் கடமை தான் ஹஜ் என்கின்ற கடமை. என்னம்மா அரஃபா மைதானத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் எத்தனை பெரிய பெரிய லாட்ஜ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அல்லாஹ் அங்கெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து நீ வெசாட்டுக்கு துஆ செய்ய சொல்லியிருக்கலாமே. அந்த மலையில தான் உட்காரணும், அழுகையோடும் தொழுகையோடும். சுப்ஹானல்லாஹ். வெப்பம் தாங்க முடியாமல் தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டும். அல்லாஹ் அக்பர். அங்க மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓடுவார்கள். மகரிபுக்கு தொழுகையுடைய நேரம் கம்மி, எல்லா மக்களும் ஓடுவார்கள். அந்த அரஃபா மைதானத்தில்
அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜி விடமாட்டார். அல்லாஹ் பாங்க சொன்னா என்ன, முஅத்தின் பாங்க சொன்னா என்ன, அங்க அரஃபாவில இருந்து கிளம்பிடுவார். தொழுகாமே என்ன செய்வாரு, 60 வயசு காலமா மகரிப்ல பாங்க சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய அந்த மனிதன் அல்லாஹ், அதே அல்லாஹ் தான் அரஃபாவில் இருக்கும்போது நீ மகரிப் தொழ வேண்டாம்னு சொல்றான். ஏன்? ஓடு, முஸ்தலிஃபாவுக்கு ஓடு, போய் அங்க 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் அங்க போய் ஜமு செஞ்சு தொழுகு, மகரிபை இஷாவை சேர்த்து தொழுகு. ஏதாவது அறிவுக்கு எட்டுதா? அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான். தஅப்புதி, என்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம். அது என்ன மினா, டென்ட்ல தான் தங்கணுமா? ஆமா, ரசூலுல்லாஹ் தங்கியிருக்காங்க, டென்ட்ல தான் தங்கணும். சுப்ஹானல்லாஹ். அது என்னமா முஸ்தலிஃபா, மற்ற எதை கூட விடுங்க, இந்த முஸ்தலிஃபாவை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் லட்சமாக செலவழித்து வீட்டில் ஏசியோடும் மெத்தையோடும் அழகிய ரூம்களோடும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோடீஸ்வரன் கூட, அரசன் கூட அந்த முஸ்தலிஃபாவில் என்ன செய்யணும், மண்ணுல புரளணும். அல்லாஹ் அக்பர். அப்படியே கற்கள் சுட, தரைகள் எல்லாம் கொதிக்க, மண்ணுல புரளணும். ஏன்? அல்லாஹ் சொன்னா தஅப்புதி, நான் என்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரே இடம் முஸ்தலிஃபா மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். முஸ்தலிஃபா ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அனைத்தும் அறிவுக்கு எட்டாத ஒன்று. ஹஜ்ருல் அஸ்வத் கல், ஏன் நான் அதை முத்தமிடணும்? உமர் சொன்னது போலதான், அலமு இன்னகி ஹஜர், நிச்சயமாக நீ கல்லுங்கிறது எனக்கு தெரியும். வலா தஅஃபுஃப்னி வலா ததுர்ருனி, நீ எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அரஐத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை பார்த்தேன், அதனால் நான் முத்தமிடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஏதாவது யோசிக்க தோணுதா? சயின்டிஃபிக் ரீதியாக ஒன்றும் இல்லை. என்ன, எந்த ஒன்றுமே அந்த அமலை குறித்து இந்த சிற்றறிவு நமக்கு சிந்திக்க முடியாது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தஅப்புதி, நான் என்ன செஞ்சிருக்கேன், அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறேன். கல்லு, இப்ராஹிம் நபி வரும்போது ஷைத்தானை பார்த்தாங்க, கல்லறிஞ்சாங்க. இந்த கண்ணுக்கு என்ன, இந்த பாவம் செய்யக்கூடிய கண்ணுக்கு எங்க ஷைத்தான் தெரியுறான்? யோசிச்சு பாருங்க. ஆனா அதுலயும் ரொம்ப ஃபோர்ஸா எரிவாங்க பாருங்களேன், பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஷைத்தான் தான் நிக்கிறான்னு பார்த்து ஒரு தூண்ல என்ன செய்வாங்க, கல்ல கொண்டு அப்படியே எரிவாங்க. ரொம்ப ஃபோர்ஸா எரியக்கூடாது, எரியறது நமக்கு ஒரு கிரிகை. அதை கூட ஷைத்தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எறிவாங்க. பார்த்துக்கோங்க, இதுல ஏதாவது நமக்கு இருக்கா? அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான், நான் செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்ப மற்ற நாம் இந்த உலகத்தில் இந்த உள்ளூருக்குள்ள செய்யக்கூடிய தொழுகையோ நோன்போ மற்ற இதர ஜக்காத்தோ சதக்காவோ இந்த அமல்கள் எல்லாம் தஅப்புதி என்கின்ற தரத்தில் வராது. ஏதோ ஒரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகைக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர் கடமைக்குன்னு தொழுகிறோம். இப்போ வரைக்கும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர வாங்க சொல்லிட்டாங்க தொழுகணும். என்னன்னு தெரியுமா, நம்ம ஒரு அமலை ரெகுலர் படுத்துறோம்னா அந்த அமல் ரெகுலராக ஆகும். ஆனால் அதில் சில நேரம்னா இருக்காது, ஒரு இது இருக்காது, என்ன சொல்றது, ஓர்மை இருக்காது, உயிரோட்டம் இருக்காது. அவ்வளோதான். தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம், என்னென்னமோ எண்ணங்கள் வருது என்ன. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓர்மையோடு செஞ்சே ஆகணும். தவாஃபா ஓர்மையோடு செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அதுலேயும் இந்த விஷயங்களை கேளுங்களேன். சுப்ஹானல்லாஹ். கஅபாவுக்கும் களிமா சொன்ன முஸ்லீமுக்கும் பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கு, ஒரு ரத்த பந்த சொந்தம் இருக்கு. கேட்குறீங்களா? கஅபாவுக்கும் களிமா சொன்ன முஸ்லீமுக்கும் ஒரு ரத்த பந்த சொந்தம் இருக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை விட்டு பிரிஞ்ச ஒரு அண்ணனை சந்திக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 10 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறாரு, வர்றாரு. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்குட்டியோட இருக்கிறோம். அவங்க ஒரு பாலிகான ஒரு பருவத்தில் போனாரு. சுப்ஹானல்லாஹ். அங்கேயே திருமணமாகி வந்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு ரத்தம் வந்த சொந்தம், அதை பார்க்கும்போது நம்ம அழுக வரும். அந்த அண்ணனை பார்க்கும்போது அழுக வரும். கஅபா குனிஞ்சு அப்படியே ஹாஜி போவாரு. ஃபர்ஸ்ட் லுக், முதல் பார்வை. யோசிச்சு பாருங்க. உடம்பெல்லாம் என்ன செய்யும், புல்லரிக்கும், அழுகுவோம். என்னடா தொண்டையில் அப்படியே அந்த அழுகை விற்கும். எதனால, ஏன் இந்த அழுக வருது? சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. இது ரத்த பந்த சொந்தம். களிமா சொன்ன அந்த முஸ்லீமுக்கு அந்த கஅபாவுக்கு ரத்த பந்த சொந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்காமா? அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தஅப்புதி தனித்துவமான அமல் தான் இந்த அமல் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கஅபாவை தாங்கி இருக்கக்கூடிய மக்கா, அல்லாஹ் அக்பர். மக்காவுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல த பெஸ்ட் நேம் என்ன தெரியுமா? மக்காவுக்கு மக்கா, பக்கா, என்ன, அல் பலதுல் அமீன், வத்தீனி வஸைத்துன் வதூரி சீனி வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரம் எல்லாம் உண்டு.
அதுக்கு பியூட்டியான ஒரு பேர் என்ன தெரியுமா? உம்முல் குரா வச்சான் பாருங்க அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். உம்முல் குராமா, அது நகரங்களின் தாய். நகரங்களின் தாய் எதனால தெரியுமா? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஏன் அல்லாஹ் உம்மு அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த மக்காவுக்கு வச்சான் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தாயின் வயிற்றில் ஒரு சிசு 1 மாத பிள்ளையாக இருந்தால் அந்த கருப்பை அது அளவுக்கு தான் இருக்கும். அதே பிள்ளை 9 மாத குழந்தையாக ஆகும் பொழுது அந்த கருப்பை இன்னும் விரிவாக்கி கொடுக்கும். அதே போலதான் மக்கா, உம்முல் குரா, தாயின் நகரமாக இருக்கக்கூடிய அந்த மக்கா கிட்டத்தட்ட முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர், ஒரு 12,000 பேர் இருந்துச்சு. அதுக்கு தக்கன அதனுடைய வயிற்றை வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000க்கு மேல பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் பேர் ஹஜ் செய்ய ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய உம்முல் குரா என்ன செஞ்சிச்சு? தன்னுடைய கற்பையை பெரிதாக்கி கொண்டது. உம்முல் குரா, சுப்ஹானல்லாஹ், அழகான பேர். அதற்கப்புறம் கொரோனாவுக்கு பின்னாடி அல்லாஹுக்கு அடிச்சு விழுந்து ஓடுனாங்க. இத்தனை வருஷமா நாங்க ஹஜ்ஜி செய்யாம விட்டுட்டோமே அல்லான்னு 25 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் போனாங்க. உம்முல் குரா இன்னும் அதை அழகாக்கி கொண்டது, தன்னை அரவணைத்து கொண்டது. எப்படி ஒரு தாயின் வயிற்றில் 1 மாத சிசுவிற்கு அதற்கு இடம் இருக்குமோ, 9 மாத குழந்தைக்கும் அந்த தாயுடைய கருப்பை விரிவாக்கி கொடுக்குமோ, அதே போல இப்பொழுதும் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் அதிகமாக்குவாங்க, இன்னும் அதிகமாகும். ஏன்னா அல்லாஹு தாலா சொல்வது போல கியாமத் நாள் நெருங்க பொருளாதாரங்கள் மேம்படும். அந்த பொருளாதாரம் வரும் பொழுது ஹஜ் செய்யக்கூடிய ஆசையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பான். அந்த நேரத்தில் இன்னும் அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் சென்றாலும் அந்த உம்முல் குரா தாங்கி நம்மை பாதுகாத்து கொள்ளும். யாரால் சொல்லுங்க, ஹாஜி எங்களுக்கு உணவு பற்றாக்குறைய ஏற்பட்டுச்சு, எங்களுக்கு நீர் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, இல்லம்மா உட்கார கூட இடம் இல்லையே, எங்களுக்கு தங்க கூட இடம் இல்லையே, ஹோட்டல் இல்லையேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பரக்கத்தான ஒரு நகரமாக அல்லாஹு தாலா அந்த உம்முல் குராவை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னொன்னு என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு தாவி வந்திருக்கோம். ஆலமுல் அருவாகிலிருந்து நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அர்ஹாமுல் உம், அதாவது தாயின் கருப்பைக்குள்ள வந்தோம், அதுக்கப்புறம் துனியாவுக்கு வந்தோம் அப்படின்ட்டு உலகங்கள் பல. மீண்டும் மறுபடியும் அந்த உலகத்துக்கு போக முடியாது. ஆனால் ஹஜ் என்கின்ற இந்த புனித பயணத்தின் மூலம் உம்முல் குரா எனும் தாய் நகரத்திற்கு மீண்டும் போவோம். ஏன் தெரியுமா? நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நம்ம எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டோம். பச்சில குழந்தையா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அல்லாஹ் நம்மளை வெளியேற்றுப்போம். அதே போலதான் அந்த தாய்க்கு, அந்த உம்முல் குராவுக்கு போகும்போது அல்லாஹ் நம்மை அங்கிருந்து வெளியேற்றும் பொழுது பச்சில குழந்தையாக வெளியேற்றுகிறார். உம்முல் குரா, அதுதான் தாய் நகரம். சுப்ஹானல்லாஹ். இப்படி அது மட்டும் இல்ல, அந்த உம்முல் குரா எப்படி நம்மளுடைய தாய் நமக்கு எந்த ஒரு துன்பமும் கவலையும் இருந்தால் தாங்கி கொள்ளாதோ, நம்மளுடைய பாவங்களை நம்ம எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் நம்முடைய தாய் எப்படி மன்னிக்கிறாளோ, அதே போல அந்த உம்முல் குராவில் இருக்கக்கூடிய கஅபாவை சந்தித்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு சுவனம் மட்டும்தான் நமக்கான ஒரு வெகுமதியாக அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியான ஹஜ் பயணம்தான் இந்த பயணம். இந்த ஆசையை எல்லோருடைய உள்ளத்திலும், உங்களை போல சின்ன பிள்ளைகள்ல இருந்து இப்ப இருந்தே உங்களுடைய உள்ளத்துல அந்த ஹஜ் என்கின்ற அந்த தேட்டம் இருக்கணும். எப்படியாவது ஒரு ஹாஜி ஆகணும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வளரும் பொழுது கல்வியில நீங்க மேம்படுவீங்க, அதுக்கப்புறம் பொருளாதாரம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மேம்படும். பரக்கத்தான வாழ்க்கை வரும் பொழுது இதற்காக ஒரு பகுதியை உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒதுக்கி வையுங்கள். திடீர்னு அல்லாஹு தஆலா ஒரு நாள் நாடுவான். அந்த நாட்டத்தில் அவனுடைய அழைப்பிற்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்து வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிற அந்த தல்பியா முழக்கத்தோடு அவனுடைய கஅபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இப்படி இவ்வளவு சிறப்பான ஹாஜிகள் தான் அங்க இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான ஊர்ல சிறப்பான அமல் செய்து கொண்டு தனித்துவமான தஅப்புதி என்று சொல்லக்கூடிய தனித்துவமான அடிமையை நிரூபிக்கக்கூடிய அமல்களைத்தான் இந்த ஹாஜிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களை நாடி 5 நாட்கள் இவ்வளவு அமல்களை நிரூபிக்கக்கூடிய, அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய இந்த 5 நாட்கள் அவர்களுக்குரியது. உள்ளூரில் நாம் இருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் நம்மை எதிர்கொண்டு வருகிறது. 10 நாள் கைவிற்றக்கூடாது. அந்த 10 நாள் மற்ற மாதங்களை விட, மற்ற நாட்களை விட இல்லை, சிறந்த ஒரு 10 நாளுக்குள்ள நம்ம இருக்க போறோம். அந்த 10 நாளுடைய சிறப்பை குறித்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அல்லாஹு தஆலா எல்லா நேரங்களிலும் பல சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுப்பான். இறைவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் இரக்க குணமுடையவன், அவன் அருளாளன். அந்த அருளாளன் என்ன செய்வான் தெரியுமா? சில அடிமைகளை தேர்ந்தெடுப்பான், சில ஆபிதுகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுப்பான். அந்த வாய்ப்பில் முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா? ரமலான். அந்த ரமலானை கடந்து விட்ட, அந்த ரமலானில் சில நேரம் நல்ல அமல்கள் செய்ய முடியாத அந்த மக்களுக்கு இதோ 2வது பெரும் வாய்ப்பு துல்ஹஜ். அந்த ரமலானில் நம்ம விடுபட்ட அமல்களை எல்லாம்
எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம குரான்ல கவனம் செலுத்திருக்கணுமே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சதக்கா செஞ்சிருக்கணுமே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமா தொழுகையை நஃபில் தொழுகையை அதிகப்படுத்தி இருக்கணுமே அப்படி நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மிகப்பெரும் வாய்ப்பு துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சிறப்புகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த சிறப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியத்தை சீர்படுத்திக்கோங்க. மறுபடியும் அதைத்தான் சொல்றது. அமல் செய்யறது பெரிய விஷயமே இல்லம்மா. சுப்ஹானல்லாஹ். அமல் செஞ்சிருவோம், அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவு அல்லாஹ் ஈமான் நமக்கு கொடுத்துருக்கா. ஆனாலும் இஹ்லாஸோடு அமல் செய்யணும். அதுதான் மிகப்பெரிய விஷயமே. குரான்லே அல்லாஹு தாலா ஒரு சூறாவுக்கு சூறா இஹ்லாஸின் பெயர் வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? அல்லாஹுவை தவிர வேற யாரையும் இணையாக்கிறாதீங்க. முகஸ்துதியையோ பெருமையையோ புகழையோ எதையும் இணையாக்கிறாங்க. எப்படி அஹத் அப்படின்ட்டு அவன் அஹதா இருக்கிறானோ அந்த அஹதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அனைத்து அமலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இஹ்லாஸ் உல தூய்மையோடு யா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. அந்த 10 நாட்களும் யா அல்லாஹ் எங்களால் முயன்ற அளவு முடிந்த அளவு யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான அமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையான நீயத்தோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்வோம். இதோ அதனுடைய சிறப்பை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, குர்ஆனில் சத்தியமிட்டு சொன்ன நாட்களில் ஒரு சில நாட்கள் உண்டு. அதில் இந்த ஒரு நாள், இந்த 10 நாளும் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. அஷ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வல் வத்ர் ஒற்றை படையின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை படைய நாள் அரஃபாவுடைய நாள் அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால் இறைவனால் சத்தியமிடப்பட்ட இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்பாக்க வேண்டும், அதில் நல்லமல்கள் இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ள வேண்டும். இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, துல்ஹஜ் என்பது அல்லாஹ்வின் சின்னம், ஷஆயிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய சின்னம்னா அடையாளம். எப்படி கஅபா, மக்கா, அதே போல பைத்துல் மக்தஸ், மஸ்ஜிது நபவி அப்படின்னு சொல்லிட்டு சில ஷஆயிருல்லா அல்லாஹ்வுடைய சின்னங்களாக இருக்கிறதோ, அதே போல துல்ஹஜ் எனும் முதல் 10 நாள் இறைவனுடைய அடையாளம், இறைவனுடைய சின்னமாக இருக்கிறது. அது அல்லாஹு தஆலா சூரா ஹஜ்ல 32வது வசனத்துல சொல்றான், எவர் ஒருவர் அல்லாஹ்வின் சின்னத்தை அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது தக்வாவின் அடையாளமாகும் அப்படிங்கிறத சொல்றான். கண்ணியப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? அந்த முதல் 10 நாளை ஏதோ ஒரு நாள் போல கடந்துடாம அதுல நல்ல அமல்களை இன்னும் அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பான நாள். இப்போ ஒரு வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, குளிக்கணும்னு சொல்றாங்க, புத்தாடைகள் அதாவது சிறந்த ஆடை அணிந்துக்கோங்கன்னு சொல்றாங்க, நகவெட்ட சொல்றாங்க, அக்தர் பூச சொல்றாங்க, எவ்வளவு விஷயங்கள். ஏன் மற்ற நாளை போல இந்த நாளை ஆக்கிராதீங்க. அதே போலத்தான் மற்ற மாதங்களைப் போல இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தையும் கடந்து விடாமல் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் அல்லாஹுடைய அடையாளங்களை நிரூபிக்கக்கூடிய நாள். அந்த அடையாளம் தான் தக்வாவின் வெளிப்பாடு அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இரண்டாவது சிறப்பாக சொல்கிறான். மூன்றாவது சிறப்பு கைருல் அமால். இது ரொம்ப முக்கியம். என்ன அர்த்தம்? சிறந்த அமல் இந்த மாதத்தில் தான் உண்டு அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல் தான் சிறந்த அமல் அப்படி சொல்லணும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல் தான் நாம் மற்ற மாதங்கள் செஞ்சோம் இல்லையா, அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமலை விட கைருல் அமால் சிறந்த அமலாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எதனால? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அவன் விருப்பத்திற்குரிய ஒரு அமல் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் செய்யக்கூடிய அமல். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதை விடவுமா? கேட்கக்கூடிய கேள்வி. சஹாபாக்கள் கேட்கிறான், ஜிஹாதை விடவுமா? ஆம், ஜிஹாதை விடவும். அதுல என்ன ஒரு விதிவிலக்கு? அந்த மனிதன் ஜிஹாதுக்கு போய் உயிரை விட்ட அந்த மனிதனை தவிர ஜிஹாதுக்கு போறதே எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த அமலுக்கு அந்த அமலை விட இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த அமல் மற்ற அமலை விட சிறந்த அமலாக எழுதப்படும். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா மற்ற மாதங்களில் கொடுக்கக்கூடிய நன்மையை விட இந்த முதல் 10 நாளில் இன்னும் அதிகமாக்கி கொடுப்பான் நன்மைகளை. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு?
அப்படின்னு சொல்லும்போது எப்படி ரம்லான் மாதத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் 70 நன்மைகள் கொடுக்கப்படுமோ, குர்ஆனில் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி 70 நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படுமோ, அதே போல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இன்னும் நன்மைகளை பரக்கத்தாக்கி கொடுக்கிறான். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு ரொம்ப முக்கியமானது. 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு நாள் இந்த முதல் 10 நாள்ல தான் இருக்குது. அதுதான் அரஃபா. அதான் அரஃபாவுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து நம்ம பின்னாடி நம்ம சிறப்புகள் தனித்துவமா இருக்குது. இருந்தாலும் இது பொதுவான சிறப்பு. ஒரு வருடம் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒரு வருடம் பின்பாவங்கள் மன்னிக்கப்படும். பிள்ளைங்களா நீங்க எல்லாம் விட்டுறாதீங்க. அரஃபாவுடைய நோன்பை என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். அதே போல முதல் 10 நாள்ல நீங்க லீவுல தான் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க நோன்பு வைக்க கத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு மாறுதலை உங்களுக்கு கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த முதல் 10 நாளில் தான் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசணுமே ஹாஜிகளை குறித்து, ஹஜ்ஜு உம்ரா எனும் புனித ஒரு அமலை இந்த முதல் 10 நாள் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதனால இந்த முதல் 10 நாள் மிகச் சிறந்தது அப்படிங்கறத நமக்கு அறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. இது 6வது சிறப்பு. 7வது சிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு என்ன என்றால், திக்ரு செய்ய சிறந்த நாள் முதல் 10 நாள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் திக்ரு செய்ய சிறந்த நாள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குறிப்பிட்ட நாளில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள், திக்ரு செய்யுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது என்ன குறிப்பிட்ட நாள் அப்படின்னு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தான் குறிப்பிட்ட நாள். திக்ர் என்னென்னலாம் திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாக அந்த முதல் 10 நாளில் தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர், அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர், தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த 3 திக்ருக்களையும் அதிகமாக இந்த நாளில் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் இருந்தாரா. அவர் என்னன்னா இந்த முதல் 10 நாள்ல அமல்கள் செஞ்சு அடுத்த அமல்கள் செய்வதற்கு அவருடைய உடம்புல சக்தி இருக்காதாம். அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனப்பட்டு போயிருவார். அந்த அளவுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? அதிகமான அமல் இந்த முதல் 10 நாள்ல செய்வாங்க. ஏன்? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சிறந்த அமலா அல்லாஹ்க்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு நாளாவும் இருக்குது. அதனால எவ்வளவு அதிகமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஓய்வில்லாமல் அமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதையும் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த திக்ரை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிறணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே கடை தெருவுக்கு போவாங்களாம். அவர்களோட பார்த்த சஹாபாக்களும் அதிகமா என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் வாஜிபான தக்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுல குர்பானியுடைய சட்டதிட்டங்கள் அதை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச போறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7வது அமல். 8வது அமல் உதுஹியா. உதுஹியாவை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பேசுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த உதுஹியா என்பது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும்தான் தனித்துவமான ஹஜ்ஜை போன்ற இந்த உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான அமல் என்றால் உதுஹியா தான். அதாவது குர்பானி கொடுத்தல் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த அமலை இந்த மாதத்தில் அல்லாஹ் வைத்ததினால் இது முதல் 10 சிறந்ததாக இருக்கிறது. இது 8வது ஒரு சிறப்பு. எழுதியாச்சு. 9வது சிறப்பு, அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரமலான்ல விடுபட்ட சில அமல்களை இந்த அமல்ல பிடிச்சிடணும். இந்த முதல் 10 நாள்ல பிடிச்சிடணும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாலாம் வருஷம் நம்ம என்ன செய்வோம்? மதரசாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஜுஸ்ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 ஜுஸ், 10 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிச்சிடலாம். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் எய்ம் பண்ணி முடிங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால நம்ம தவறவிட்ட அமல்களை குர்ஆனை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிக்கிறோம். நம்ம நசீகத்துல படிச்சோம்ல, குர்ஆனை அதிகமாக ஓத நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கேட்காமலேயே அனைத்தையும் கொடுப்பான். கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட சிறந்ததை நமக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். யாசிப்பவர்களை விட நமக்கு என்ன செய்வான்? சிறந்ததை அதிகமானதை நமக்கு கொடுப்பான். அதனால குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது 8வது அமல். 9வது இரவு வணக்கம். 9 முடிஞ்சு. ஓகே. 10வது இரவு வணக்கம். அதிகமாக கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்ல இரவில் விளக்கை அணைக்காதீர்கள், பணியாட்களை எழுந்து தொழச் சொல்லுங்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாட்களையும் குடும்பத்தினர்களையும் எழுந்து தொழச் சொல்லுங்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இரவு வணக்கத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்றால் இரவு தொழுகை தான். சுப்ஹானல்லாஹ். அந்த இரவு தொழுகையில தான் அல்லாஹு தஆலா குர்ரத் அயுன், கண் குளிர்ச்சியான
மறைத்து வைக்கப்பட்ட பல நன்மைகளை வச்சிருக்கா இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் 10 நாளில் கவனம் செலுத்தணும். கடைசியாக மிக முக்கியமான ஒன்று, ஏழைகளுக்கு உதவுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு அந்த அமல் எதிலிருந்து வருது அப்படின்னா ஹாஜிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அமல். என்னன்னா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு, நீங்களுக்கெல்லாம் தெரியும், போன ஹாஜிகளுக்கு தெரியும், ஹாஜி என்ன வேணும், தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, எவ்வளோ உதவி செய்கிறாங்க சுப்ஹானல்லாஹ். அதுபோல் இந்த துல்ஹஜ்ல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் நாம ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையறிந்து அவர்களுக்கு சதகா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் அதிகமாக இந்த மாதம் விடுமுறை நாட்கள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுடைய அடுத்த கல்விக்கு, ஒரு கல்வி மேம்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால உங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய தேவையறிந்து கல்வி உதவிக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா கல்வியை போல ஒரு சதக்கத்தில் ஜாரியாவான நன்மை எதுவும் கிடையாது. தலைமுறையாக உங்களை மறக்காமல் உங்களுக்கான நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, உணவளிப்பதை விட ஒரு மனிதன் உணவு சாப்பிட்டா நினைச்சுக்கோங்களேன், அதோட அன்றையோடு அவனுக்கு ஜீரணமாயிரும், முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கல்விக்கு மட்டும் நம்ம உதவி செய்தோம்னு நினச்சிக்கோங்க சுப்ஹானல்லாஹ், அந்த கல்வி அந்த பிள்ளைக்கும் நமக்கு பலனளிக்கும். அந்த பிள்ளையால் உருவாகக்கூடிய சந்ததிகள், குடும்பத்தார்கள், அந்த பிள்ளை அந்த கல்வியை யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குதோ அனைவருடைய நன்மையும் கல்விக்காக உதவி செய்த தனவந்தவர்களுக்கு சென்று சேரும் இன்ஷா அல்லாஹ். அது கவனத்தில் எடுத்துக்கோங்க, அதை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு அறிவாளி முதலீடு செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பான். ஒரு பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப பயங்கரமான பிஸ்னஸ்மேன்கிட்ட அவனுடைய பேட்டியை நீங்கள் எப்படி உன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்னன்னு முதல் கேள்வி கேளுங்க, என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அந்த சூட்சபத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். புரியுதுங்களா? எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் முதலீடு, எதில் லாபம் அதிகமாகும். அதே போல் நன்மையில் நமக்கு லாபம் அதிகமாகும்னு நினச்சிக்கோங்களேன். சின்ன சின்ன நன்மைகள் இருக்குது. ஒரு ஆடை வாங்கி கொடுத்தோம், இல்லை என்ன, அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய் அல்லது ஒரு அரிசி பையை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது சிறிய நன்மைகள், அவ்வளவுதான். கல்விக்காக ஒரு பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்து கொண்டீர்கள் ஆனால் அந்த கல்வியுடைய அந்த நன்மைகள் சுப்ஹானல்லாஹ் காலம் அல்ல, கபருக்கு போனாலும் வரும். இதுதான் சதக்கத்துல் ஜாரியாவான நன்மை. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இதில் கல்விக்காக நம்ம பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக உதவி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான். இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் நல்ல அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிகளுக்கு எப்படி 5 நாளை வைத்திருக்கிறானோ அதே போல உள்ளூர்வாசிகளாக நமக்கு துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் நமக்கான ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் வெகுமதியும் நிஅமத்தும் ஆகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த முதல் 10 நாளுடைய சிறப்பை, கண்ணியத்தை உணர்ந்து கொண்டு அதில் அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. அவனுக்கு விருப்பமான அமல்கள் செய்து இஹ்லாஸோடு அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த அமல்களின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொடுத்து இறைவனுடைய நெருக்கத்தையும் அவன் நமக்காக தயார் செய்து வைத்துள்ள சோனபதியையும் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதோடு இன்ஷா அல்லாஹ் வர வியாழக்கிழமை நம்மளுடைய மதரசாவில் என்னது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அல்லாஹ்வுக்காக எப்பயும் போல நம்ம குர்ஆன் திலாவத் தொழுகை இப்படி இருக்கிறோமோ அந்த நல்ல அமல்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உயிர்ப்பிப்போம். அல்லாஹ் தஆலா இது கபூல் செய்வானாக. ஆமீன். கைர் அல்ஹம்துலில்லாஹ்.